மனநலம், உயிர்நலம் என 3 பாகங்களாக பிரித்து போடப்பட்டுள்ளது. 3 நிலைகளை பற்றி யாம் விளக்க கடமைப்பட்டுள்ளோம். உடல் நலம், இறைவனால் படைக்கப்பட்ட உடலினை பேணிகாக்க வேண்டும். அதற்கு தூய உணவு எது என்று தேர்ந்தெடுத்து உண்டு நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். உணவு முறைகளை பற்றி தெளிவாக யாம் கூறியுள்ளோம். கூடுமானவரை பின்பற்ற வேண்டுகிறோம். உணவு முறை சரியாக அமைந்துவிட்டால் உடல் நலம் காக்கப்படும். அதாவது நோய் நொடியின்றி வாழ முடியும். உணவு உடல் நலனை பாதுகாக்க வல்லது. மனநலம், இது நம் அறிவை கொண்டு செயல்படும் முறையாகும். பல புத்தகங்களை படித்தும் அனுபவத்தையும் சேர்த்து வழங்கப்பட்டுள்ளது. இது பொது அறிவு பெட்டகமாகும். பொது அறிவும் பட்ட அறிவும் சேர்ந்து மனம் எப்போதும் மகிழ்ச்சியாயிருக்க ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. தாங்கள் இதில் கண்டுள்ள நல்ல பல விஷயங்களை வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டப்படுகிறது. மனம் தூய்மையாக இருக்க இது ஒரு வழிகாட்டி. உயிர் நலம், உடல் நலம் எப்படி பேணி காக்க வேண்டுமோ அதுபோல நம் உயிரையும் பேணி காக்க வேண்டும். உயிர் நலம் என்பது ஆன்மீக சிந்தனையாகும். வள்ளலார் வழியினை யாம் தேர்ந்தெடுத்தும் வடகரை யார் செயல்முறையில் யாம் வாழ்ந்தும் வருகிறோம். அதனை இதில் கூறியுள்ளோம். ஒவ்வொருவரும் உயிரை பேணி காத்து இறைவனில் கலக்க இந்த வீடியோ உதவும். அதற்காக அருட்பாவும் திருமூலரின் திருமந்திரமும் ஓயாமல் ஓதி பொருள் புரிந்து இன்புற்று வாழ வேண்டுகிறோம். தாங்கள் தங்கள் விருப்பப்படி உயிரினை காக்கவும் நலம் பெறவும் வேண்டியும் தாங்கள் ஒரு தனி பாதையை அமைத்துக் கொள்ளலாம். இன்புற்று வாழ வாழ்த்துகிறோம். பின்குறிப்பு: உடல் உறவு பிரம்மச்சரியம் காத்து வாழவும் தாங்கள் விரும்பும் ஆண் பெண குழந்தை பெற்றுக் கொள்ளவும் மகப்பேர் மாதம் தேதியும் குறிப்பிட்டுள்ளோம். இது இல்லற ஞானிகளுக்கு உதவும் வீடியோ. மனிதனுக்கு பிரார்த்தனை அவசியமா? ஆம், மிகவும் அவசியம்தான். மனிதனுக்கு எப்படி சுவாசிப்பதற்கு மூக்கு அவசியம் வேண்டுமோ அதே போல மனிதன் உயர்நிலை அடைய, இறைநிலை அடைய பிரார்த்தனை மிக மிக அவசியமாகிறது. ராமலிங்க வள்ளலார் அவர்கள் விரும்பிய பிரார்த்தனை பாடல்: கல்லார்க்கும் கற்றவர்க்கும் களிப்பு அருளும், களிப்பே காணார்க்கும் கண்டவர்க்கும் கண் அளிக்கும் கண்ணே, வல்லார்க்கும் மாட்டார்க்கும் வரமளிக்கும் வரமே, மதியார்க்கும் மதிப்பவர்க்கும் மதி கொடுக்கும் மதியே, நல்லார்க்கும் பொல்லார்க்கும் நடு நின்ற நடுவே, நரர்களுக்கும் சுரர்களுக்கும் நலம் கொடுக்கும் நலமே, எல்லார்க்கும் பொதுவில் நடனமிடுகின்ற சிவமே என் அரசே, யான் புகழும் இசையும் அணிந்தருளே. இப்பாடலை மனப்பாடம் செய்து தினசரி காலையும் மாலையும் இறைவனை நோக்கி பிரார்த்தனை செய்து வர உள்ளம் உண்மை அறியும். பிரார்த்தனையால் என்னென்ன நன்மைகள் ஏற்படும்? ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவையா அனைத்தையும் இறைவன் அருள காத்து கொண்டிருக்கிறான். அபிராமி பட்டர் அபிராமியம்மை பதிகத்தில் கூறுவதாவது: கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுபினி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள்வா ராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில் லாத வாழ்வும் துயனி ஏன் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாழி அரிதுயிலும் மாயனது தங்கையே ஆதிகடவூரின் வாழ்வே. அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே என்றும் சகல செல்வங்களும் தருமிமய கிரிராச தனையை மாதேவி நின்னை சத்தியமாய் நித்தியமுள்ளத்தில் துதிக்கும் முத்தமருக்கு இறங்கி மிகவும் அகிலமதில் நோயின்மை கல் விதன தானியம் அழகு புகழ் பெருமை இளமை அறிவுசன் தானம் வலிவு துணிவு வாழ்நாள் வெற்றி ஆகுநல்லூர் நுகர்ச்சி தொகை தரும் 16 பேரும் தந்தருளினி சுகானந்த வாழ்வழிப்பாய் சுகிர்தன குஞ்சாலி பரிபாலி அனுகூலி திரிசூலி மங்களவிசாலி மகவுனான் நீதாய் அழிக்கொணா தோமகிமை வளர்திரு கடவுரில் வாழ் வாமி சுபநேமி புகழ்நாமி சிவகாமி மகிழ்வாமி அபிராமி உமையே என்றும் தெளிவாக பாடியுள்ளாரே. மேலும் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. அபிராமி அந்தாதி 69 என்று பாடியுள்ளதை படிக்க படிக்க உணரலாம். பிரார்த்தனையின் மூலம் எல்லாம் கிடைக்கும் என்பது உறுதி. மனப்பாடம் செய்து தினசரி இறைவனிடம் கோரி பெறலாம். வள்ளலார் இறைவனிடம்
ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவுவ ஏண்டும் உள் ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவுகள வாமை வேண்டும். பெருமை பெரு நினது புகழ் பேச வேண்டும், பொய்மை பேசாதிருக்க வேண்டும். மறுவு பெண் ஆசையை மறக்க வேண்டும், உனை மறவாதிருக்க வேண்டும். மதி வேண்டும், நின் கருணை நிதி வேண்டும், நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும். தருமமிகு சென்னையில் கந்தகோட்ட துள்வளர்த்தலம் ஓங்கு கந்தவேளே தன்முக துய்யமணி உன் முகச்சைவமணி ஷண்முக தெய்வமணியே என்றும் பிரார்த்தனை மூலம் பெறலாம் என்கிறார். உடலை பேணி காத்திடல் வேண்டுமா? அவசியம் பேணி காத்திடல் வேண்டும். திருமூலர் தமிழ் மந்திரத்தில் 211 வது பாடலில் உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அழிந்தேன், உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. உடம்புதான் மனிதனுக்கு மிக மிக அவசியமானதாகும். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் என்பார்கள். அதேபோல் உடம்பு நோய் நொடியின்றி இருந்தால்தான் உயிர் நன்றாக குடியிருக்கும். அதனால்தான் திருமூலர் உடம்பை வளர்க்கும் உபாயம் கண்டேன், உயிரினை வளர்த்தேன் என்று கூறுகிறார். அதனால்தான் உடம்பை நன்றாக திறம்பட பேணி காக்க வேண்டும். உடம்பை வளர்ப்பதன் மூலம் நாம் உயிரை வளர்க்க முடியும். ஒவ்வொருவரும் உடம்பை அவசியம் பேணி காத்திடல் வேண்டும். உடம்பில் இறைவன் குடிகொண்டிருப்பது எப்படி அறிய முடியும்? ஒவ்வொரு மனித உடலிலும் இறைவன் உள்ளான் என்பது தெள்ளத் தெளிவு. இதைத்தான் காலம் கடந்த நம் மக்கள் மனித நேயம் என்று தெருவெல்லாம் இப்போது கூப்பாடு போடுகின்றனர். எவ்வுயிரும் தம் உயிர் போல் எண்ணுதல் வேண்டும் என்று ராமலிங்க அடிகளார் கூறியுள்ளார். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று பயிர் வாடிய போது அதனை கண்ட வள்ளலார் வருத்தப்பட்டு உண்மை நிலை அறிந்து பாடியுள்ளார். அதனையே உணர்ந்த தமிழ் மந்திரம் கண்ட திருமூலர் உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடம்பினுக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன. உடம்புலே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே என்று உடம்பின் சிறப்பினை நமக்கு எடுத்து கூறியுள்ளார்கள். ஆதலால் ஒவ்வொருவரும் தத்தம் உடம்பினை பேணி காத்து இறைவன் குடிகொண்டிருப்பதை அறியலாம். ஒவ்வொரு உயிரிலும் இறைவன் குடிகொண்டுள்ளான் என்பது உண்மையாகும். செயல்படுத்துவதன் மூலம்தான் அறிய முடியும். உடலும் மனமும் ஒன்றா வெவ்வேறா? விளக்கம் தேவை. உடலும் மனமும் ஒன்றை ஒன்று சார்ந்ததாகும். உடல் நன்றாக அமைந்தவர்களுக்கு மனம் சரியாக அமையாது. தூய மனம் உள்ளங்களுக்கு உடல் ஒத்துழைக்காது. அதனால்தான் உடம்பினை பேணி காத்து நல்ல முறையில் வைத்துக் கொண்டு மனதையும் தூய்மையாக மாற்றி அமைத்துக் கொள்ள பழகிக் கொள்ள வேண்டும். உடலும் மனமும் இறையில் பாதையில் உள்ள 2 சமகோட்டில் ஓடும் தண்டவாளங்களாகும். 2 தண்டவாளத்தின் மீதுதான் இறையில் ஓடுகிறது. அதேபோல் தூய உடலும் தூய மனமும் கொண்ட வாழ்க்கை தண்டவாளங்கள் மீது நமது வாழ்க்கை பயணம் நடைபெறல் வேண்டும். ஒரு தண்டவாளம் பழுதுபட்டாலும் இறையில் ஓடாது. அதேபோல் ஒன்று பழுதுபட்டாலும் நம் வாழ்க்கையும் பயனற்று போய்விடும். இதனை நினைவில் வைத்து உடலையும் உள்ளத்தையும் சீராக செம்மையாக ஒழுங்காக பழகி வாழ்க்கை பயணம் செலுத்துவோமாக.